Nifty 250 put side la ஒரு ட்ரேட் 65 ல என்ட்ரி. ஸோ எத்தனை மணிக்கு கொடுத்தது? 12:13க்கு. இது வந்து ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தோம் உங்களுக்காக ட்ரேடு. அந்த ட்ரேடு எப்போ அச்சீவ் ஆயிருக்கு? டார்கெட் அச்சீவ்ட் அட் அரௌண்ட் 12:14க்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அது ஸோ அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் 52 பாயிண்ட்ஸ் கிட்ட அது டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக 24,250 புட் ஒரு வாட்டி வந்து 75லேருந்து 103 வரைக்கும் போயிட்டு ஒரு 52 பாயிண்ட் டார்கெட் ஆச்சு. இது ஃப்ரீ ட்ரேடு டெலகிராமில் இருக்கிறவங்களுக்காக. அந்த ட்ரேடை முடிச்சிட்டோடனே ரீஎன்டர் பண்ண சொன்னோம். செகண்ட் ட்ரேடுக்கு ஆஸ் தெம் டு ரீஎன்டர் இட். இந்த இடத்துல ரீஎன்ட்ரி கேட்டிருந்தோம். இங்கே வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு 103 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 103. இது செகண்ட் ட்ரேடு. ட்ரேட் நம்பர் 2ல் 75 ஒரு 7-8 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு ஸ்டாப் லாஸ். ஏன்னா இங்கே இருந்துச்சு சப்போர்ட்டு. பட் விஷயம் என்னென்னா அந்த ஸ்டாப் லாஸ் கிட்டவே போகல நம்மளுக்கு ட்ரேடு. ஸ்டாப் லாஸ் 85ன்னு கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாப் லாஸ் கிட்ட இது 85 ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துக்கு போவே இல்லை. அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த டார்கெட்டை. இது ஸ்டாப் லாஸ் கிட்ட வரக்கூட இல்லை. அப்படியே வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே ட்ரேட் நம்பர் 2க்கு 127 டார்கெட் வச்சோம். திருப்பியும் அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அந்த டார்கெட் 127 கிட்ட போச்சு. ஸோ செகண்ட் டைம் அந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி இதுலேயும் வந்து ஒரு 35 பாயிண்ட் வந்துச்சு இதில். ஸோ டோட்டலாக 2 ட்ரேடு மேட்டர் ஆஃப் 5-10 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணி. ஸோ இதுதான் விஷயம். ட்ரேட் 1 டார்கெட் 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சு. டார்கெட் 35 பாயிண்ட்ஸ் ட்ரேட் 2 2 ட்ரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணோம். இது வந்து ஃப்ரீ டெலகிராம் குரூப். இது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அழகாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ. குட் மார்னிங். ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் பிளான் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் காலையில் ட்ரேட் ஓப்பன் ஆன இமீடியட்டாக நல்ல ஒரு டைரெக்ஷனில் கால் சைடை புட் சைடை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 பாயிண்ட்டு டெய்லி நம்மளால் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். இதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து 190+ வீடியோஸை டெய்லி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் மீட்டில் 9 o'clock to 10 o'clock. இது ப்ரூஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு லைவ் மென்டரிங்கில் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட். இது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் ட்ரேட் பண்ணோம்னா 7540010050 அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ் ஆகல, நான் ஸ்விங் ட்ரேட் பொசிஷன் ட்ரேட் எடுக்க போகிறேன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வி கேன் டூ இட். லைக் பிடிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பைரியில் என்ன பண்ணலாம், அதுக்கான வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். தினம் தினம் ஒரு வீடியோலையும் நீங்கள் டீட்டெயில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டுருக்கோம். சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி எல்லா ட்ரேடும் நம்மளுக்கு தேவை என்ன, எந்த ட்ரேடில் நிஃப்டிலையும் சென்செக்ஸில் வால்யூமும் ப்ரீமியமும் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் அந்த இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம் டைரெக்ஷனை செக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த இண்டெக்ஸில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு ட்ரேடருக்குன்னா ட்ரேட் எடுக்கணும் அவ்வளோதான். நீங்கள் எந்த இண்டெக்ஸ் எடுத்தால் என்ன இருக்குது, ஸ்கில் இஸ் சேம். ஸோ இதை பிளான் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இந்த ட்ரேடில் இணையலாம்.